எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 75வது ஸ்தோத்திரம். சத்கதி, சத்கிருதி, சத்தா, சத்பூதி, சத்பராயண, சூரசேனோ, யதுசிரேஷ்ட, சன்னிவாச, சுயாமுனக, சுயாமுனக. சத்கதி, சத்கிருதி, சத்தா, சத்பூதி, சத்பராயண, சூரசேனோ, யதுசிரேஷ்ட, சன்னிவாச, சுயாமுனகா. இதுதான் இன்னைக்கு இதை எப்படி சொல்லணும்னா, இதில் எல்லாம் பாருங்க, எல்லாம் அழுத்தமாக இருக்குது வார்த்தைகள்லாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அழுத்தி சொல்லணும். அப்பதான் பாராயணம் பண்ணும்போது அது கரெக்டாக வரும். சத்கதி, சத்கிருதி, சத்தா, சத்பூதி, சத்பராயண, சூரசேனோ, யதுசிரேஷ்ட, சன்னிவாச, சுயாமுனகா அப்படி சொல்லணும். சத்கதி, சத்கிருதி, சத்தா, சத்பூதி, சத்பராயண, சூரசேனோ, யதுசிரேஷ்ட, சன்னிவாச, சுயாமுனக இப்படி சொல்லணும். இதுக்கான அர்த்தத்தை இப்ப சொல்றேன் பாருங்க. சத்கதி, சத்துனாலே ஞானி, ஞாபகம் வச்சுங்க. சத்துனா ஞானி, ஞானம். அதை கணக்க வச்சு அதை வச்சுங்க மனசுல. ஏன்னா இதுல நிறைய சத்துன்றதே வருது பாருங்க. அந்த பாடல்கள்ல, நம்ம தமிழ் பாடல்கள்ல ஒரே இது அப்படியே அந்த சந்தை மாறாம வரும் இல்லையா, சந்தை. அது போல இதுல இந்த சுலோகத்துல சத்து நிறைய வந்துருக்கு, பாத்துக்கலாம். சத்கதின்னா, சத்னா ஞானி, கதின்னா அடைதல். அதான் நீயே கதின்றவன், உன்னையே அடையணும்னு நினைக்கிறேன்றதுதான். அதான் நீயே கதி, சரண அடைதல், அதான் அடைதல். ஞானிகளால் அடையப்படுபவர். சத்கதினா ஞானிகளால் அடையப்படுபவர். சத்கிருதி அடுத்தது. கிருதுன்னா படைத்தல், நம்ம முதலே பார்த்துக்கோ நிறைய. கிருதுன்னா படைக்கிறது. சத்கிருதினா ஞானிகளை படைக்கும் சக்தி உடையவர், ஞானிகளால் அடையப்படுபவர். முதல்ல இது ஞானிகளை படைக்கும் சக்தி உடையவர். அடுத்தது பாத்தீங்கன்னா சத்தா. சத்தான்னா சத் பிளஸ் தா. சத்துனா ஞானி, தான்னா தலைவன், ஞானிகளுக்கு தலைவன். அடுத்தது சத்பூதி. சத்துனா ஞானம், பூதினா செல்வம். சிறந்த ஞானங்களுக்கு மிகப்பெரிய செல்வமான மோட்சத்தை கொடுப்பவர். அதான் சத்பூதின்றது. சத்பூதி. சத்பராயண. சத்பராயணன்னா சத்துனா ஞானம், பராயணம்னா புகலிடம். மறுபடியும் ஞானிகளுக்கு புகலிடமாக திகழ்பவர் அப்படின்னு இதுல அதை அந்த மாதிரி கொண்டு முடியும். ஞானிகளால் அடையப்படுவர். முதல்ல ஞானிகளால் அடையப்படுபவர். இப்போ ஞானிகள் ஓடி பூந்துக்கிற இடமா. முதல்ல ஞானிகளால் அடையப்படுவர், ஞானிகள் மனசுல இருக்கிறவர். அதான் சத்கதி. ஞானிகளால் அடையப்படுபவர்னா ஞானிகள் மனசுல, ஞானிகளோட மனசுல இவர் போய் இருக்கிறது. ஞானிகளுக்கு அந்த பவர் உண்டு, மகாவிஷ்ணுவை தன்னுடைய மனசுல இருத்திக்கிறதுக்கு. இது என்ன சொல்ற, இந்த கடைசியில சத்பராயணன்றதுல ஞானிகளுக்கு புகலிடமா. அதுக்கப்புறம் ஞானிகளுக்கு அவங்களுக்கு புகலிடமா இருக்கிறவங்க இவர் தானா. அவங்க மனசுக்குள்ள இருக்கிறவங்க இவர் தான், அவங்களுக்கு புகலிடமா இருக்கிறவங்க இவர் தான், அவங்கள பாதுகாத்து ரட்சிக்கிறது இவர் தான். அதாவது அவங்க மனசுக்குள்ள இவரு மனசுக்குள்ள அவரு, இவருக்கு காலுங்க அவங்க, அப்படி. அதுதான் அது சத்பராயணன்றது. அடுத்து சூரசேத. சூரன்னாலே மிகப்பெரிய பலசாலிகளை தான் சூரன். அவன் பெரிய சூரன் பாண்டுவான் தெரியுமா. சூரன்னாலே மிகப்பெரிய பலசாலி தான் சூரசேன. அதாவது மகாவிஷ்ணுவோட சேனையில் இருக்கிறவங்க எல்லாருமே சூரர்களும், எல்லாமே அதிபராக்கிரமர்கள், அதிபலசாலிகள். அதான் சூரசேன. யதுசிரேஷ்ட. யதுசிரேஷ்ட, யதுன்றது யாதவ குலம். சிரேஷ்டன்னா சம்திங் ஸ்பெஷலைஸ்டு அர்த்தம், சம்திங் ஸ்பெஷல் அர்த்தம். அதான் சிரேஷ்டன்னா. சிரேஷ்டன்னா சிறந்த, சிறந்த யாதவ குலத்தில் பிறந்தவர். பாருங்க, கிருஷ்ணன் பிறந்ததுனால யாதவ குலம் சிறந்ததா சொல்லல. கிருஷ்ணன் பிறந்ததுனால யாதவ குலம் சிறந்ததா இங்க சொல்லல. சிறந்த யாதவ குலத்துல கிருஷ்ணர் பிறந்ததுக்காக சொல்றாரு. பீஷ்மர் சொல்றது எது சிரேஷ்ட, எது சிரேஷ்ட, சிறந்த யாதவ குலம். எது சிரேஷ்ட, சிறந்த யாதவ குலம். எது சிரேஷ்ட, அதான் எதுன்றது யாதவ குலம். சிரேஷ்டன்னா சிறந்த, சிறந்த யாதவ குலத்துல பிறந்தவர். யாதவ குலத்து மற்ற குலங்களை மட்டம் தட்டுறாங்கன்றாங்களே, இதுல என்ன சொல்லிருக்காங்க? எங்க பார்த்தாங்க குலத்தை? ஜாதி காலத்தை பார்த்துருக்காங்க இந்த இடத்துல இல்லையே. சிறந்த யாதவ குலம்ன்றாரு பீஷ்மர். பீஷ்மர் ஒரு அரசன்,
சத்திரியன், மிகப்பெரிய சத்திரியன், சக்கரவர்த்தி மாதிரி அவர். பீஷ்மருக்கு ஈடே கிடையாது. அதான் அவர் என்ன சொல்றார், சிறந்த யாதவ குலம்ன்றார். கிருஷ்ணன் பிறந்ததுனால சொல்ல, சிறந்த யாதவ குலத்துல கிருஷ்ணன் பிறந்ததா சொல்றார். கிருஷ்ணன் பிறந்ததுனால யாதவ குலம் பெருமை அடைஞ்சு அது அப்புறம் அது இன்னொரு ஆங்கிள் அது. ஆனா பீஷ்மர் சொல்றது என்னன்னா கிருஷ்ணன் பிறந்தார்னு சொல்றாரு. சூரசேனோ எது சிரேஷ்ட சன்னிவாச. சன்னிவாச சன்னுனா சன்னியாசிகள், சன்னா சன்னியாசிகள். சன் பிளஸ் நிவாசம். நிவாசம்னா மனசுக்குள்ள இருக்கிறது, வாசம் செய்யறது. சன்னிவாசன்னா சாதுக்களின் சன்னியாசிகளின் மனதில் வாசம் செய்பவர். சன்னிவாச சுயாமுனக. சூன்னா மங்களம். சூன்னா எப்பயுமே வந்து சுபம்ன்றதுக்கு சொல்றோம்ல. சுயாமுனகன்றது வந்து சுயாமுனக. யாமுனாக. யாமுனான்றது வந்து யமுனை நதி. யமுனாவை தான் இங்க யாமுனான்னு சொல்றாரு. சன்னிவாச சுயாமுனகா. யாமுனன்றது வந்து அந்த பாடலுக்காக நீக்கப்பட்டிருக்கு. அந்த ஏ வந்து நீட்டிருக்காரு ஏவை யான்னு. யமுனா யமுனகா தான் கரெக்ட். அது சுயாமுனகான்றது வந்து இவங்களுக்கு சந்தம், அந்த சந்தம் வரணுன்றதுக்காக. தமிழ்லயே அது மாதிரி உண்டு இல்லையா சில இடங்கள்ல. அது மாதிரி சுயாமுனகான்னா மங்களகரமான யமுனை நதிக்கரையில் வசிப்பவர். ஏன்னா எப்பயுமே யமுனை நதியில் தான் குதிச்சுட்டு போறான். அதுலதான் கொண்டாட்டமா ஒரே ஆட்டமும் பாட்டமுமா இருக்குமா. அதான் மங்களகரமான யமுனை நதியை ரொம்ப விரும்பி யமுனை நதியில குளித்தவர்னா குளிச்சு யமுனை நதி காசல்ல வீடு யசோத வீட்டுல இருந்தா கூட இருக்கிறது நான் யமுனை நதி கரையிலேயே தான் இருப்பான். அதுக்கு ஒரு இது இருக்கு, அது ஒரு கதையே இருக்கு. 24 மணி நேரம் யமுனை நதி கரையிலேயே தான் இருப்பான். தாய் போய் கூட்டுன்னு வருவானாம். சும்மா எப்ப பார்த்தாலும் தண்ணியில போகாத, உடம்புக்கு வந்துட்டு சொல்லி தட்டி கூட்டின்னு வந்து வீட்டுல கட்டி போடுவானாம். அதனால யமுனை நதியில ரொம்ப விருப்பமுடையவர். இப்ப அதனால இதுல என்ன சொல்றாருன்னா மங்களகரமான யமுனை நதியிலேயே வாசம் செய்வோம், யமுனை நதி கரையிலேயே இருப்போம். அதனால யமுனை நதி கரையில் வசிப்பவர் அப்படின்றாங்க. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா 75வது ஸ்தோத்திரத்துல நம்ம என்ன பார்த்துருக்கோம். நேற்று வந்து 703 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு 704 சத்கதி, 705 சத்கிருதி, 706 சத்தா, 707 சத்பூதி, 708 சத்பராயணக, 709 சூரசேன, 710 யது சிரேஷ்ட, 711 சன்னிவாச, 712 சுயாமுனக. இப்போ இதில் 704 இருந்துன்னா எத்தனை ஆச்சு? 704 இருந்து 712 வரைக்கும் 6 2 8 9 6 தான். 2 2 3 4 5 6 7 8 9 எஸ் 9 ஸ்லோகங்கள் இன்னைக்கு பார்த்து வரும். இன்னைக்கு மகாவிஷ்ணுவோட 1000 திருநாமங்கள்ல இன்னைக்கு 9 திருநாமங்கள் பார்த்துருவோம். 712 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு மட்டும் 9 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.